ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, கிதாபுல் மனாகிப் என்கின்ற இந்த பாடத்தொடரில் நாம் இப்பொழுது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனை சம்பந்தமாக, அதாவது பாபு சிஃபத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத் எப்படி இருந்தது, பண்புகள் வடிவங்கள் எப்படி இருந்தது என்பது சம்பந்தமான பாடத்தொடரில் நாம் இருக்கிறோம். அதில் ஒரு ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தோரணைக்கு ஒத்தவராக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியிலே அன்ஃபகா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் சில பழுத்த முடிகள் என்ன செய்தன இருந்தன என்கின்ற அந்த செய்தியையும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அதுபோல அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பழுத்த முடி சம்பந்தமாக அறிவிக்கக்கூடியவர் அபூ ஜுஹைஃபா, அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். இப்போ வரக்கூடிய இதிலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சிஃபத்துக்கள் வருகின்றன. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபத்துக்கள் சம்பந்தமாக வரக்கூடிய பெரும்பாலான ஹதீஸ்கள், உடல் ரீதியான சிஃபத்துக்கள் சொல்லி வரக்கூடிய பெரும்பாலான ஹதீஸ்கள் எல்லாம் அரிதான சொற்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது கரீபான சொற்கள் என்ன செய்யும், நிறையவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில செய்திகள் என்ன செய்கின்றன, இதில் வருகின்றன. அதில் முதலாவதாக 3547வது இலக்கம், ரபிஆ இப்னு அபி அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறார். கால சமிஅது அனஸ் இப்னு மாலிக் யஸிஃபுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்க நான் கேட்டேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முதல் கணவருடைய பேர் என்ன? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் கணவர் எங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹா. அவர் பிறகு திருமணம் முடிச்சாங்க. முதல் கணவருடைய பேர் மாலிக். ஏன் அனஸ் இப்னு மாலிக்? அனஸ் இப்னு மாலிக் என்றால் அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை என்று நம்மளுக்கு தெரியும். எனவே மாலிக் தான் அவருடைய தந்தையுடைய பெயர். சரி, அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்க நான் கேட்டிருக்கிறேன். எப்படின்னா, கான ரப்அத்தம் மினல் கௌமி லைஸ பித் தவீலி வலா பில் கஸீர். கான ரப்அத்தம் மினல் கௌம். ரப்அ அப்படி என்று சொல்றது மிக, அதாவது அதில் அந்த ஹதீஸ்லேயே தஃப்சீர் வருது, லைஸ பித் தவீல் வலா பில் கஸீர். அவர் உயர்ந்தவரும் அல்ல, மிகவும் ஷார்ட்டானவரும் அல்ல. அதான் ரபா. ரபான்றது ஒரு மீடியமானதுக்கு, அதுலேருந்து தான் ரபி என்ற பசுமையானது அப்படின்னு சொல்கிறதுக்கான கோடையும் இல்லாது மிகவும் குளிர்ந்த சீசனும் இல்லை. ரபி வசந்த காலம், ரெண்டுக்கும் பொருத்தமான இது. எதெல்லாம் சமமாக இருக்கிறதோ, இப்போ அரபில் முரப்பா அப்படின்ற சதுர வடிவத்துக்கு என்ன செய்வோம், சமமான நிலையில் இருக்கிறதுக்கு ரபான்னு சொல்லுவாங்க. அதாவது அளவான கட்டத்துக்கு ரபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இருந்து தான் என்னது, அதாவது இங்கே ரபாத்தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரபாத்தம் மினல் கௌமி லைஸ பித் தவீலி வலா பில் கஸீர். ஷோட்டானவராகவும் உயர்ந்தவராகவும் இருக்கவில்லை. அஸ்ஹர் அல் லவுன், அதாவது அஸ்ஹர் என்று சொல்றது மலர்ச்சியான அப்படின்ற அர்த்தம். அப்படி இது அர்த்தம் என்னன்னு சொன்னால், இல்லை அரபில் சொல்லுவாங்க, அதாவது அபியத் முஷ்ரப் பிஹும்ரா, சிவப்பு கலந்த வெண்மை நிறம். சிவப்பு கலந்த வெண்மை நிறத்துக்கு அஸ்ஹர் அப்படின்றது. சரியான முழுமையாக சிவப்பாக இருக்கிறதுக்கு அஸ்ஹர் என்ன செய்யறதில்லை, சொல்றதில்லை. சிவப்பு கலந்த வெண்மை நிறம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகு அஸ்ஹர் அல் லவுன், அதாவது சிவப்பு கலந்த ஒரு வெண்மை நிறமானவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதனால அந்த வெண்மையை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, அஸ்ஹர் அல் லவுனை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, லைஸ பி அப்யத அம்ஹக வலா ஆதம. லைஸ பி அப்யத் அம்ஹக். அப்யத் என்றால் வெண்மை நிறம். ஆனால் அம்ஹக் அப்படி என்று சொன்னால், அஹ்மக்னா என்ன, மடை என்ற அர்த்தம். அம்ஹக் இங்கே அதாவது மீ முந்தி வருது, அதே நேரம் பெரியஹா அம்ஹக். அம்ஹக் அப்படி என்று சொன்னால் அதை சொல்ல என்னது, நமது நடையில் சொல்கிற பாண்டு வெள்ளை என்று சொல்லுவோம். அதாவது என்னது, முழுமையான வெள்ளை. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆங்கிலத்தை சொல்கிற ஆஃப் ஒயிட்னு சொல்லுவோம். அது மாதிரி என்னது, எப்படி தூய வெள்ளை. சரியா, தூய வெள்ளைன்னு சொன்னால் கொஞ்சம் அது இதாக. இப்போ ரசூலாங்க தூய வெண்மையற்றவர்ன்றா அது அர்த்தம் பொறுத்தும் இல்லைன்னா, எப்படியோ தூய வெள்ளை தான் அதுக்கு அர்த்தம். அதாவது வேற எதுவும் கலக்காத வெள்ளை இருக்குது, பாண்டு வெள்ளைன்னு சொல்லுவோம். சரியா, இந்த வெள்ளை இல்லை அப்படி இல்லை. அதாவது அதுக்கு சொல்கிறேன் என்னென்னா, ஆக வெண்மை நிறமாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். சரி, எப்படியோ அந்த மிகவும் வெண்மை நிறமானவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவும் இல்லை. வலா ஆதம், மிகவும் அதாவது ப்ரௌன் கலரில்
அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமாவும் ரசூலாக இருக்கவில்லைன்னு அர்த்தம் இல்லை. வலா ஆதம் ஏன்னா அந்த ஆதம் உதும் அந்த நிறம் என்ன செய்யற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அப்படின்னா கானா அஸ்ஹருல் லவ்னாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அதே போல லைஸ பிஜஅதின் கதத்தின் லைஸ பிஜஅதின் கதத்தின் ஜஅத் அப்படி என்று சொல்றேன். எப்படின்னா அதாவது முத்தகஸ்ஸிரு ஷார் முடி இருக்குதானே, இந்த முடி வந்து இல்லாம குறவு முடி குறவு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆங்காங்க என்ன முத்தகஸ்ஸிர் அதாவது இடையில கொஞ்சம் என்ன செய்யும் நம்மளது மண்டை என்ன செய்யும் விலங்கு. ஆனால் முழு முடி அவருக்கு என்னது இல்லாமல் இதான் முத்தகஸ்ஸிர் ஜஅத் அப்படி இருக்கு. அப்போ சிலவங்களுக்கு சுருட்ட முடி இருக்கிற டைம் நீங்கள் பார்க்கலாம் உள்ளுக்கு எல்லாம் என்ன செய்யும் அதாவது தம்ம முடி வளரக்கூடிய அந்த தலை என்ன செய்யும் விளங்கும். அப்போ எப்படி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு லைஸ பிஜஅதின் கதத் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. கதத் என்றது மிகவும் அதிகமான அர்த்தம். ஆனால் அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணல, முடிக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும். பிஜஅதின் கதத்தின் கடுமையாக இப்படி முடிகள் வந்து குறைந்த ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவும் இல்லை. வலா சபத்தின் ரஜில் வலா சபத்தின் ரஜில் சபத் என்று சொல்கிறேன் நிறைய முடி அடர்ந்து போய் இடவெளியே இல்லாத அளவுக்கு முடி அதிகமாக போய் சிக்குற நிலைமையிலே ரசூலுல்லாஹ் என்னது தலை வந்து என்ன செய்யலை தலையில முடி அப்படியும் இருக்கவில்லை. உன்சில அலைஹி வஹுவ இப்னு அர்பஈன் உன்சில அலைஹி வஹுவ இப்னு அர்பஈன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது இருக்கின்ற பொழுது உன்சில அலைஹி அவருக்கு வஹி என்னது அருளப்பட்டது. ஃபலபிஸ பிமக்கத 10 சினீன் மக்காவில் 10 வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். யுன்சலு அலை வஹி அவருக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. வபில் மதீனத்தி 10 சினீன் மதீனாவில் 10 வருடங்கள் என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். மக்காவில் 10 வருடம் மதீனாவில் 10 வருடம் இது எந்த அடிப்படையில் சொல்லி இருக்கலாம் அப்படின்னா நம்ம சீராவுடைய வகுப்பு நேரத்தில் பார்த்தோம். அதாவது அவர் வந்து ஜபருல் கசர்ன்னு சொல்லுவாங்க மட்டம் தட்டி சொல்றது. அப்போ அந்த அடிப்படையில் சொல்லிக்கலாம் 13 அப்படின்னு சொல்லாமல் 13 சொன்னால் ஒன்றில் 15க்கு நறுக்கணும் அல்லது 3 அந்த அதாவது 15க்கு நறுக்கணும் அல்லது 3 என்ன செய்யணும் கட் பண்ணணும். ஏதோ ஒன்று கூட இருக்கிற பக்கத்துக்கு தான் அது கூட்டணும். ஆனால் இந்த இடத்துல ஜபருல் கசர்ன்ற அடிப்படையில் என்னது அது செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 10 வருடம் இதில் 10 வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபலபிஸ பிமக்கத 10 சினீன் யுன்சலு அலைஹி வபில் மதீனத்தி 10 சினீன் மதீனாவில் 10 வருடங்கள். வகுபித வலைஸ ஃபீ ரஅஸிஹி வ லிஹியத்திஹி 20 ஷஅர பைதா வகுபித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். வலைஸ ஃபீ ரஅஸிஹி அவருடைய தலையிலோ வ லிஹியத்திஹி அவருடைய தாடியிலோ 20 ஷஅரத்தன் பைதா 20 வெண்மையான முடி கூட இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியிலோ முடியிலோ 20 வெண்மையான பழுத்த முடிகள் கூட என்ன செய்யவில்லை இருக்கவில்லை. அப்போ ரபியா சொல்றாரு ஃபரஐது ஷஅரம் மின் ஷஅரிஹி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிகளில் ஒரு சில முடியை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ ரபியா வந்து தாபி அவர் வந்து சஹாபி இல்லை. முடிகளில் ஒரு சில முடியை நான் என்ன செய்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன். ஃபஇதா ஹுவ அஹ்மர் அது சிவந்த நிறமாக என்ன செய்தது இருந்தது. ஃபஸஅல்து ஃபகீல இஹ்மர்ர மின் அத்தீப் அப்போ அதுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா இஹ்மர்ர மின் அத்தீப் அதாவது வாசத்தின் காரணம் வாசம் பூசுறதன் காரணமாக என்ன செய்யுது அது சிவந்திருக்கிறது அப்படின்னு விளக்கம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் இருக்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் அவருடைய நடைமுறைகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பண்புகள் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியாகவும் அது ஒரு பரக்கத்தாகவும் இந்த சமுதாயத்துக்கு அமைந்ததோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலும் பரக்கத்தான உடல் தான். ரசூல் ஸல்லல்லாஹு உடலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல சிறப்புகள் என்ன செய்தான் கொடுத்திருந்தான். இப்போ தொழுகையில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நீங்கள் வந்து என்ன செய்ய எனக்கு பின்னால் சஃபுல ஒழுங்காயிருங்க எனக்கு முன்னால் எலும்பவானா சொல்லிட்டு இன்னி அராக்கும் அதாவது இந்த தொழுகையில் நான் உங்களை நான் எனக்கு பின்னாலும் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் முன்னால் இருந்தாலும் தொழுகையில் அல்லாஹ் தஆலா அந்த பின்னால் என்ன நடக்குது அந்த அவதானத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். தொழுகையில் மட்டும் அப்போ இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சிறப்பம்சங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாலும் அவருடைய கல்பு தூங்காத அமைப்பில் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அதனால தான் வுது எடுக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தின் மூலம் என்ன செய்யாது வுது முறியாதுன்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ரசூல் எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சுஜூதில் இருக்கின்ற பொழுது குரட்டை சில நேரத்தில் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு போகும். ஆனால் தொழுகை என்ன செய்யாது முறியாது. அதோட அர்த்தம் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நினைவு முழுமையாக போகிற நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. அதனால தான் தூங்குற நேரத்தில் நம்ம ரசூலுல்லாஹ்வை எழுப்ப மாட்டோம். காரணம் அந்த நேரத்தில் வஹி இறங்குதோ தெரியாத நபித்தோழர்கள் அப்படி வைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் ஒன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடல்களில் ஒரு பரக்கத்து இருந்தது. அதனால் நம்ம மிதமிஞ்சியும் போகக்கூடாது. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் மௌதுவான செய்திகள் பலகீனமான செய்திகள் அங்கேயும் போகக்கூடாது. அதற்காக சஹீஹான ஹதீஸை நம்ம நிராகரிக்கவும் கூடாது. சஹீஹான ஹதீஸ்களை நிராகரிக்கவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வுதுவுடைய தண்ணீருக்காக நபித்தோழர்கள் போட்டி போட்டிருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் உது எடுத்துட்டு மிஞ்ச பின்னால் அந்த தண்ணீர் மீயுமே, அதற்காக வேண்டி என்ன செய்தாங்க, போட்டி போட்டு அந்த தண்ணீரில் உது எடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொப்பளித்து துப்புவாங்களே, அந்த கொப்பளித்த பின்னால் உள்ள தண்ணீருக்காக என்ன செஞ்சாங்க, போட்டி போட்டார்ன்றதை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வலிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த முடியை என்ன தங்களுக்கு பாதுகாத்துக்க தங்களை எடுத்து தங்கள் பாதுகாப்பாக என்ன செஞ்சு கொள்வாங்க, வைத்துக் கொள்வாங்கன்றதை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வை என்ன செய்தாங்க, சின்ன சின்ன பொட்டல்களில் போட்டு சேர்த்து வைத்தார்கின்ற செய்தி, இதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்தால் அந்த நீரை எடுத்து ரசூலுல்லாஹ்வோட உடம்புல தேய்த்து கொண்டார்ன்ற செய்தியில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. ரசூலுல்லாஹ் கண்டிக்க மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ் முடியை எடுத்து முடி வெட்டின பின்னால் சில தோழர்களுக்கு கையில் கொடுத்தாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் சஹீஹ் முஸ்லீமில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யலை, கண்டிக்கவில்லை. அதே நேரத்தில் பல இடத்துல அதை அங்கீகரிச்சு மிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அதில் தண்ணீரை தண்டை கையை போட்டு என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை கொடுப்பார்கள். அதுக்கு பின்னால் கொண்டு போய் நோயாளிகளுக்கு அவர்கள் இவர்களுக்காக என்ன செஞ்சாங்க, வைத்து கொண்டிருந்தாருங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ ரசூலுல்லாஹ்வோட ட்ரெஸ்ஸை வைத்து கொண்டிருந்தவங்களை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முறை போட கொடுத்துட்டு அதை எடுத்து தனக்கு கஃனாக வைத்து கொண்டவர்களை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய உடல் ரீதியான பரக்கத்துண்டு இருந்தது. அதை நபித்தோழர்கள் அந்த மாதிரி என்ன செய்தாங்க, நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு 2-3 செய்தி வைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல எனது மஹப்பத் என்று பல இடங்களில் வழிகாட்டிக்கிறாங்க. இது நடக்கிற நேரத்திலேயே இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரவான்னு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிறான். ஹுதைபியாவில் வச்சு இதை விட சிறந்த ஒன்றை சொல்லித்தரவா, எது, என்னை பின்பற்றுங்க, நாங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா இதெல்லாம் ஓகே, அனுமதி தான், ரசூலுல்லாஹ்வுடைய மஹபத்துக்கு ஆதாரம் தான். ஆனால் ஒருவர் வந்து இதை மட்டும் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாம விட்டாங்கன்னு வைங்களே, அதில் எந்த பிரயோஜனம் இல்லைன்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு செய்தி, இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, மற்றவர்களுக்கு இல்லை என்பதை அது காட்டுது. ஏன் அபூபக்கர்ட்ட போகல, உமர்ட்ட போகல, உஸ்மான்ட்ட போகல, அலிட்ட போகல, ஏன்னா இதை வச்சு என்ன செஞ்சிடறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற நபி, ரசூலுல்லாஹ் நபி, அதே போல வழிமார்கள்ட்ட என்ன செய்யுது, இப்படி பரக்கத்தெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர்கள் சாப்பிட்டு முடிச்ச கை கழுவி வச்சு தண்ணியை குடிக்கிறாங்க, அவர்களோட செருப்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க, அவங்களோட கைக்குட்டைகளை பாதுகாப்பாக வச்சுக்க, இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பிழை. ஆனால் இன்றைக்குள்ள ஒரு பெரிய சோதனையான விஷயம் என்னென்னா, இது மாதிரி வரக்கூடிய ஃபுல் செட் ஹதீஸையும் தூக்குங்கட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 20-30 ஹதீஸுக்கு மேலே வரும். இப்போ முந்தி தான் தனித்தனியாக எடுக்கிறது, இப்போ செட்டாக எடுக்கிறது, விளங்கிட்டா, முந்தி தான் தனித்தனியாக. இது சம்பந்தமாக எது வந்தாலும் அது பலகீனம் தான், குர்ஆனுக்கு முரண் தான், அது இஸ்னாதே நம்ம பார்க்க தேவையில்லை, கான்செப்ட் மட்டும்தான். இந்த இடத்துல கான்செப்ட் என்ன, அதை வச்சு நான் எடுத்துடுறேன். அப்போ இது சம்பந்தமான டோட்டல் செய்தியும் எடுங்கட்டான், டோட்டல் செய்தியை எடுங்க அப்படின்ட்டு. சில ஹதீஸுகளில் அவங்களுக்கு இப்போ மறுத்து போய் முடியாமல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இப்படி விளங்கினா சஹி, இப்படி விளங்கினா லைஃப் அண்டு விளக்கத்தில் சஹி லைஃப் பிரிக்குது. எப்படி, இப்படி விளங்கினால் சஹி, இப்படி விளங்கினால் லைஃப். காரணம் இந்த ஹுதைபியாவோட சம்பந்தப்பட்டு தான் இது வருது. எது, இந்த அதான் மேலே அப்படி போட்டுக்கினாங்க, இந்த எச்சிலை தேர்த்து கொண்டாருக்கின்ற செய்தியெல்லாம் எதோட சம்மந்தப்பட்டு வருது, ஹுதைபியாவும் இருக்கேல்மா இயலாது. அதனால் இப்படி விளங்கினா சஹி, இப்படி விளங்கினா லைஃப் அப்படி என்று விளக்கப்படுத்தி, எனவே இப்படி விளங்கலாம் அப்படி என்றான். இப்போ இப்படி விளங்கினா லைஃப், இப்படி விளங்கினா சஹி என்று அது ஒரு செய்தியை முடிவெடுத்த பிறகு தான் அதை சரியாக விளங்குறதா தவறாக விளங்குறான்னு தெரியும். இப்போ செய்தியை முடிவெடுக்கிறதே விளங்குறதுல தான் இருக்கின்றான், செய்தியை முடிவெடுக்கிறதே விளங்குறதுல தான் இருக்கின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள வேண்டாம், எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களும், அதாவது இந்த கருத்தை சொல்ல வேண்டிய சகோதரர்கள் அதை அப்படி விட்டுட்டு ஓடுறது, அதை விட்டுட்டு அதை சொல்லாமல் இருக்கிறது. நான் கேட்குற சஹீஹ் என்று சொன்னால் அது குர்ஆனில் வரக்கூடிய செய்தி என்றா, ஹதீத்தில் வரக்கூடிய செய்தி என்றா, நம்ம எதுக்காக அதில் ஒரு பகுதியை விடணும், எதுக்காக நம்ம ஒன்றில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு பகிரங்கமாக சொல்ல வேண்டியதானே. எங்களுக்கு அது செய்திகள்லாம் என்ன செய்யலை, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்பிக்கைன்னா சொல்லாமலும் மீந்துடுறது. ஏனென்றால் இன்றைக்கு இதை விமர்சிக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எதை சுட்டி காட்டாங்கன்னா, சில அக்கீதா நூட்களை எடுத்து சுட்டி காட்டுறாங்க. நமது சகோதரர்களால் தொகுக்கப்பட்ட அக்கீதா நூட்களை எடுத்து காட்டுறாங்க. இப்படி உதவியால் நடந்தது அப்படின்னு ஏதாவது சப்ஜெக்ட் வர நேரத்தில் அதை ஃபுல்லாக மொழிபெயர்த்துட்டு, இந்த டாபிக் எங்கே வருது அதை மொழிபெயர்க்கிறது இல்லை, டொட் போட்டுடுறது. இந்த டாபிக் எது வருது, எச்சிலை பூசிக்கொண்டார்கள் அப்படின்ற செய்தி எங்கே வருதோ அதில் டொட் போட்டுடுறது. அப்போ அர்த்தம் என்ன, புள்ளி வச்சா அது மொழி இருக்கி ஹதீஸ் இருக்கி, அதை புகாரில் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்றதும் தான், நம்ம விளக்கம் சொல்லாமல் தப்பிடுறதுன்னு தான், அது சந்தேகமே இல்லை. செய்தி ஒன்று வந்தால் நம்ம தைரியமாக அதை என்ன செய்யணும், சொல்லணும். அது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தால் உங்களுக்கு அதில் நம்பித்தான் நீங்கள் பேசுறது சொல்லணும். நம்பிக்கையில்லைன்னு சொல்லிடணும். நம்பிக்கையில்லைன்னு சொன்னால் நம்பிக்கையில்லைன்னு சொல்லிடுவோம். ரெண்டுக்கு நடுவால் ஒரு போக்கு எங்களுக்கு தேவை அற்றது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் பரக்கத்தான உடல் தான், அதான் அகீதா, அதுதான் எங்களது அகீதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கு அவருடைய குணங்களுக்கும் வித்தியாசமான பண்புகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். அதில் சந்தேகமே கிடையாது. அதற்கு பல காரணங்கள் என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். இது நம்ம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதுல என்ன வருதுன்னு சொன்னால் வகுபில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். வலைஸ ஃபீ ரஅஸிஹி வ லிஹியதிஹி 20 ஷஅரத்தன் பைதா, கிட்டத்தட்ட 20 கூட என்ன செய்யல, இருக்கவில்லை. கால ரபியா, அதுக்கு ரபியா சொல்றார் ஃபரஐது ஷஅரம் மின் ஷஅரிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முடியில் ஒரு சில முடியை பார்த்தேன் நான். ஃபைதா ஹுவ அஹ்மர், அது சிவந்ததாக இருந்தது. ஃபஸஅல்து, ஏன் இது சிவப்பாக இருக்க நான் கேட்டேன். ஃபகைல் அஹ்மர் மின் அத்தீப், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழுத்து இருந்ததுனால, நிறம் பூசியதனால் அது சிவப்பாக இருக்கவில்லை. அதான் அந்த ஹதீஸ்ல அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது பூசுவாங்களே, தலைக்கு என்ன பூசுவாங்க, அதே போல வாசம் என்ன செய்வாங்க, ரசூலாங்க பூசுவாங்க. அந்த தீப், அந்த வாசத்தின் காரணமாக தான் என்ன செஞ்சுக்குது, அது சிவப்பாக இருக்கிறதே ஒழிய அந்த டை அடிச்சு அதை நிறம் பூசி என்ன செய்யல, அது சிவப்பாக இருக்கவில்லை. ஏன்னா ரசூலாங்க வாசம் பூசுறவங்களா இருந்தாங்க. வாசத்தை தலையில என்ன செய்வாங்க, காணுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு நபித்தோடலாம் காணுவாங்க. ஏன்னா ரசூலாங்கிட்ட அது இயல்பாக இருந்தது. அப்ப அதன் காரணமாக அந்த கலர் தான் என்ன செஞ்சது, இந்த சிவப்பு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பூசுகின்ற அளவுக்கான பழுத்த முடிகள் ரசூலாங்கிட்ட இருக்கல. அந்த அளவுக்கான முடி என்ன செய்யல, இருக்கல. ஏன்னா ரசூலாங்களுக்கு இருந்த பழுத்த முடிகள் வந்து இங்கே தான் என்ன செஞ்சது, கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும் இருந்துட்டு வருது. அப்போ மற்றபடி அதை பூசுகின்ற அளவுக்கு என்ன செய்யல, இருக்கல. ஒரு சில முடிகள் தான் இருந்தன. ஒரு மனிதர் பூசுகிற அளவுக்கு எப்போ வரணும், நல்லா அதாவது முழுமையாக ஒரு பழுக்கின்ற அளவுக்கு, பழுத்த முடியன்ற அளவுக்கு வந்த பிறகு தான் அவர் பூசுற என்னது, டை பூசுற வேலைக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். அப்போ ஒரு சிலர் வந்து நீங்க ஏன் டை பூசுறீங்கல்ல அப்படின்னு, இந்த நிறம் பூசுறீங்கல்ல அப்படின்னு கேட்டால், பழுத்த முடி முழுமையாகவே இருக்குது, பெரிய ஷேக்மார்களாக ஆலிம்களாக இருக்கிறாங்க, கேட்டால் அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது. அது சரி, நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில் உள்ளதுதான். ஏன்னு காரணம் கேட்டோம். காரணம் கேட்டால் காரணம் என்ன செய்யணும், சொல்லணும். அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் உள்ளது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஏன் செய்றீங்க இல்லை அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லணும். எனக்கு அந்த அளவுக்கு இந்த மனசு என்ன செய்யலை, உடல்ல, நான் அதில் கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டிருக்கிறேன், அதில் பலகீனம் தான், இதை ஏற்றுக்கல பழகணும். ஒரு கேள்வி கேட்டால் தெரியாட்டி ஆய்வு செஞ்சு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல தெரியாதுன்றணும். முதல்ல என்ன சொல்லணும், எனக்கு அது தெரியாது. ஆய்வு செஞ்சு தான் எல்லாரும் சொல்லணும். ஆனால் முதல்ல தெரியாதுன்னு சொல்லணும். அதே போல் நீங்கள் ஏன் பூசுறீங்கல்ல அப்படின்னு கேட்டால், இன்னும் அந்த மனசு என்ன செய்யலை, எனக்கு அது விட்டு கொடுக்குதில்ல, அது பிள்ளை, என்ன பலகீனம் தான். இந்த எத்திராஃபுக்கு பூரா நாங்கள் கேட்க மாட்டோம். இது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ளது. நம்ம அவர் எத்திராஃப் பண்ணுவாரன்றதுக்காக கேட்கல, ஏதாவது வேறு ரீசன் இருக்குமோன்னு கேட்டிருப்போம். ஆனால் அப்போ அவர் பலகீனத்தின் காரணமாக தான் அதை செய்கிறார் இல்லைன்னு சொன்னால் அதை சொல்லிடணும். அதுதான் முன்மாதிரி. எனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் உள்ளதுன்னா, அதுவும் நீங்கள் பெரிய ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு அப்படி நடந்தால் அர்த்தம் என்ன, மக்கள் வந்து தவறாக என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு ஹுஜ்ஜத் ஆதாரம் ஒன்று இருக்குன்னு என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக 3548வது இலக்கம். இதே ரபி, அதே செய்தி தான் கொஞ்சம் விரிவாக வருது அப்படின்னு சொன்னால், மாலிக் இப்னு அனஸ் அறிவிக்கிறாரு. மாலிக் இப்னு அனஸ் அன் ரபிஆ இப்னு அபி அப்துர் ரஹ்மான் அன் அனஸ் இப்னு மாலிக். இந்த செய்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. எப்படி, மாலிக் இப்னு அனஸ் அப்படின்னா அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை மாலிக். அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை மாலிக். மாலிக் யாருடைய பிள்ளை? பிள்ளை, சரியா? மாலிக் இப்னு அனஸ் அப்படின்னு வந்தா அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை இடத்துல சந்தேகம் கிடையாது. ஆனா நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை அல்ல, நபித்தோழர் அனஸ் அல்ல, அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனா மாலிக் இப்னு அனஸ் அப்படின்றது வேற, அனஸ் இப்னு மாலிக் என்பவர் வேற. ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா சிலவங்களுக்கு டவுட் வரும். அது டவுட் வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கும் இருக்கும். அப்படி கேட்டால் பதில் தான் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா காலமும் கிட்ட, ரெண்டு பேரும் அப்படி விளங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு என்ன செய்யுது, அங்கே இருக்குது. காலம் மிக கிட்ட. இந்த பாருங்க இங்கே எப்படின்னு சொன்னால், மாலிக் இப்னு அனஸ் அறிவிக்கிறாரு அன் ரபிஆ, ரபிஆட்டிருந்து ரபியா அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாரு. எவ்வளோ நெருக்கம். அனஸ் இப்னு மாலிக், அதான் மாலிக் இப்னு அனஸ், அப்புறம் அனஸ் இப்னு மாலிக், இடையில ரபியா, இவ்வளவுதான். அப்போ சனது வந்து என்னது, இஸ்னாத் வந்து மிக ஷோர்ட்டாக இருக்குது. இஸ்னாத் வந்து மிக ஷோர்ட். ஏன் மாலிக் இப்னு மாலிக் அறிவிப்பார் நாஃபிட்டு இருந்து, நாஃபி இப்னு உமர் இருந்து, சில்சிலா தஹபியா, தங்க செயின்டுவாங்க, சின்ன ஷோர்ட்டான இஸ்னாத் இது. அப்போ அறிவிக்கிறார் அனஸ் இப்னு மாலிக் சொல்றாரு, அன்னஹு சமிஅ யகூலு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதாக இப்படி சொல்றதெல்லாம் கேட்டார். யாரு? ரபியா. லைஸ பித் தவீலில் பாயின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயின் என்றது விளங்குற அளவுக்குன்ற அர்த்தம். அப்படின்னா மிக நெட்டையானவரும் அல்ல, வலா பில் கசீர், மிகவும் ஷோர்ட்டானவரும் அல்ல, வலா பில் அப்யதில் அம்ஹக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது பாண்டு வெள்ளை, இப்படி முழுமையான ஒரு வெள்ளையானவராகவும் இருக்கவில்லை. வலைஸ பில் ஆதம், அதாவது பிரவுன் நிறத்தில் என்ன செய்யல, ஃபேர் நிறத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. வலைஸ பில் ஜாதில் கதத், அதே போல முடி என்னது சுருண்ட முடிகள் கொண்டவராக இடைவெளி உள்ளவராகவும் இருக்கவில்லை. வலா பிஸ் சபித், வலா அதே போல என்னது நிறைய முடி கொண்டு வந்து சிக்கு வார அளவுக்கான முடி கொண்டவராகவும் இருக்கவில்லை. பஅதஹுல்லாஹு அலா ரஅஸி 40 சனா, அல்லாஹு தஆலா 40வது வருடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தான், நபியாக அனுப்பினான். ஃபஅகாம பிமக்கத 10 சினீன், மக்கால 10 வருடங்கள், வபில் மதீனத்தி 10 சினீன், மதீனாவில் 10 வருடங்கள் இருந்தார்கள். ஃபதவஃபாஹுல்லாஹ் வலைஸ ஃபீ ரஅஸிஹி வ லிஹியதிஹி 20 ஷஅரத்தன் பைதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அப்படி மரணிக்கிற நேரத்தில் அவருடைய தாடியிலோ முடியிலோ 20 பழுத்த முடிகள் கூட என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. நபித்தோழருடைய இஹ்திமாம பாருங்க, தாடியில எவ்வளோ பழுத்த முடி, அதை எண்ணிக்கிறான். எவ்வளோ ஒரு மஹப்பத், அது தாடியில் எவ்வளோ பழுத்த முடி இருக்குது,
இதில் எப்படி இவ்வளோ பழுத்த முடி இருக்குது அப்படி இதெல்லாம் அதாவது வாஜிபன் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லலை. ஆனால் அன்புள்ளவர்கள் விஷயத்தில் நம்ம எல்லாம் ஞாபகம் வைங்க. தந்தையை பற்றி நம்ம எவ்வளோ ஞாபகம் வச்சிருப்போம். தந்தையுடைய உடல் வாக்கு எப்படி, தந்தையுடைய குணம் எப்படி, தந்தையுடைய முகம் எப்படி, தந்தையுடைய ட்ரெஸ் எப்படி, மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? அப்போ அதை விட தான் நம்ம மஹபத் வைக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அப்போ அதில் அந்த மஹபத் நிச்சயமாக என்ன செய்யும், வரவே செய்யும். அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் ரீதியான எந்த ஒரு அதாவது முடியோ அல்லது நகமோ அல்லது வேறு எதுவுமே இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு கிடையாது. இது புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மோதிரத்துடைய அடையாளம் என்று சொல்லப்படக்கூடியது அது நிரூபிக்கப்படாத விஷயம். அந்த மோதிரம் மாதிரி போடுறாங்களே, முகமது ரசூலுல்லாஹி இல்லாமல் இப்படி தான் இருந்தாங்க, அதெல்லாம் இது நிரூபிக்கப்படாத விஷயங்கள். அதெல்லாம் வச்சுக்கிறாங்களே ஒழிய நிரூபிக்கப்பட்ட செய்திகள் அல்ல. அப்படி ஒரு செய்தி இருந்து இஸ்லாமிய ஹதீஸ் கிரந்தங்கள் எங்கேயும் வராமல் இருக்க போகிறது இல்லை. அப்படி ஒன்று இருந்து இங்கே இந்த நாட்டில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி வராமல் இருக்க போகிறது இல்லை. அந்த செய்திகள்லாம் வருது. அது எவ்வளோ காலத்தோட முடிஞ்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிகளோ நகமோ எதுவுமே இன்றைக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் அதுக்குரிய வர்க்கத்து இன்றைக்கு என்ன செய்யுது உண்டு. ஆனால் அதில் எதுவுமே எனது இல்லை. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடல் அந்த மதீனாவுடைய மண்ணில் இருப்பதை தவிர மற்றபடி எந்த அடையாளம் வெளிப்படையாக இந்த உலகத்தினது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். காரணம் என்னென்னா, இந்த முடிக்காவே மாநாடு வைக்கிறாங்க. ரசூல்லாங்கட முடிக்கா வேண்டிய மாடு இப்போ வைக்கிற முடியுடைய மாநாடெல்லாம் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியெல்லாம் பெரிய ஒரு லொட்டாக இருந்திருக்கும் போல அவ்வளோ மாநாடு முடிக்கா நடக்குது. இப்போ இலங்கையில் அண்மையில் பெரும் க்ரௌடு கிளம்புல. என்னன்னு கேட்டால் ரசூல்லான முடியை பார்க்கறதுக்காக போகிற க்ரௌட். இப்போ எப்படி ரசூல்லாங்கட முடியன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நிழல் இருக்காதான். அதுக்கு அந்த முடிக்கு என்ன செய்யாதான், நிழல் இருக்காதான். ஏன்னா ரசூல்லாங்களுக்கு நிழல் இல்லாமல் இருந்தாங்களாம் ரசூல்லாங்க. அப்போ அந்த நிழல் இல்லாமல் இருப்பது தான் ஆதாரம். அது ரசூலுல்லாஹ்வோட முடி என்பது. முடியில் முதலாவது நிழல் பார்த்தவன் இல்லை இது வரைக்கும். ஏன்னா முடி நிழல் பார்க்குற லெவலில் இல்லை. ஆனால் அந்த முடிக்கு அப்படி ஒரு காரணத்தை வச்சு முடியில் நிழல் இருக்காதுன்னா இது எப்படி மக்களுக்கு இது சரியான ஒரு அடையாளமாக சொல்கிறது? முடிக்கு நிழலை ஒன்றில் இது ரசூலுல்லாஹ்வோட முடி என்று இவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஒரு இஸ்னாத் இருந்தால் கூட எனது பரவாயில்ல. அப்போ நம்ம விளங்கிக்கலாம். புகாரி சொன்னார் நம்ம எடுக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வோட முடியன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த முடி என்று சொல்லி கொண்டு அதை வச்சுட்டு யாருக்கும் விளங்குதும் இல்லை. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் போய் நின்று பார்த்தா எப்படி? அதுக்காக வேண்டி பஸ் பிடிச்சி என்ன செஞ்சாங்க, அதுக்காக வேண்டி போனாங்க. அப்போ இப்படி போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அமைதியாயிருங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ ஆஜராக இருக்கிறார் இப்படி சொல்கிறவங்க. மஜ்லிஸில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யுது, ஆஜராக இருக்கிறான்னு சொல்கிறவங்க. அப்போ இவங்க தான் முடி பார்க்க போனாங்க. செய்தியை பார்க்கலாம். இது துருக்கியில் அந்த முடி இருக்குது, எகிப்தில் முடி இருக்குது. அந்த முடிக்காக வேண்டிய என்னது ஒரு பொய்யான பிரச்சாரம் கொண்டு போயிட்டே பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் உண்மை. ஆனால் இது ஏமாற்று. இது என்னது ஏமாற்று. இப்படி யார் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்காண்டி ஒரு முடி வளர்க்காதவன் தான் அந்த முடியை தூக்கிட்டு போகிறான். எது தாடி வளர்க்காதவன். சரியா? ரசூலுல்லாஹ்வுக்காக ஒரு அளவாவது தாடி வளர்ப்பதுக்குரிய ஒரு எண்ணம் இல்லாதவர்களாம் ரசூலுல்லாஹ்வோட முடிக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஹுதைபியாவில் சொன்னாங்க, இதை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லி தரவா? எது? என்னை பின்பற்றது இதை விட சிறந்தது. அதாவது நீங்கள் இது மஹப்பத்தில் உள்ளது மறுக்கல ரசூலுல்லாஹ். ஆனால் இதை பின்பற்றாமல் இது செய்வது இருக்கிறதே எந்த கூலியையும் எங்களுக்கு தராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செய்தியாக 3549வது இலக்கம். அதாவது அந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யகூலு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், அஹ்ஸனன் நாஸி வஜ்ஹன் வ அஹ்ஸனஹு ஹல்கன் லைஸ பித்தவீலில் பாஇன் வலா பில் கஸீர். அஹ்ஸனன் நாஸி வஜ்ஹன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முகம் கொண்டவராக இருந்தார்கள், நல்ல முகம் கொண்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். வ அஹ்ஸனஹு ஹல்கன், அழகான அதாவது உடல் அமைப்பு கொண்டவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உடல் அமைப்பு குறையாக அமைவது என்பது அல்லாஹ்ட்ட அஜிர் இருக்கும். அவருடைய அந்த குறையில் அல்லாஹ் தஆலா அஜிர் வச்சிருப்பார். அதில் சந்தேகம் இல்லை. ஒருவர் என்னது ஏதோ ஒரு அமைப்பில் கை இல்லாதவராக கால் இல்லாதவராக குறையுள்ளவராக இருக்கிறாண்டா அவர் அந்த கை இல்லாமல் இருப்பதற்கு பொறுத்து கொள்வதன் மூலமே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பெரிய கூலியலை கொடுப்பான். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உடல் முழுமையாகவே நல்ல அழகாகவும் கட்டமைப்பிலையும் இருப்பது அல்லாஹ்வுடைய நியமத்தில் உண்டு. அல்லாஹ்வுடைய நியமத்தில் உண்டு. ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா அது நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அது நியமத். அதே போல உடல்வாக இருக்குதா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் என்னது, அவருடைய அறிவிலும் நாங்கள் விஸ்தரிப்பை ஏற்படுத்தி இருந்தோம், அதே போல உடலிலும் பஸ்தா ஒரு விசாலத்தை என்ன செய்திருப்போம் நான் கொடுத்திருந்தோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே யாருடைய அதாவது தாலூத் ஜாலூத்துடைய செய்தியை சொல்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உடல் அமைப்பு ஒரு மனிதனுக்கு அழகாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய நியமத்தில் உண்டு. ஆனால் குறையாக அப்படி அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல உங்களோட பொறுமைக்காக அஜ்ர் என்ன செய்வான், எழுதுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் லைஸ பித்தவீலில் பாஇன் வலா பில் கஸீர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நெட்டையானவராகவும் மிகவும் குட்டையானவராகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. அடுத்ததாக 3550வது இலக்கம். கதாதா அறிவிக்கிறாரு, கால சஅல்து அனஸன், கதாதா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர் கதாதா.
கத்தாதா இப்னு தஆமத் அஸ்-சதூசின்னு சொல்லுவாங்க. இவர் அனஸ்லான மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர். கால சஅல்து அனஸன், நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன், ஹல் ஹதபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யர்ஹமுக்கல்லாஹ். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, அதாவது இஹ்மர்ர மின் அத்தீப், வாசம் பூசுவதன் காரணமாக அது என்ன செய்து சிவந்திருந்தது. அது அதாவது சாயம் பூசி என்ன செய்யலை, சிவந்திருக்கவில்லை நான் சொன்னேன். அதுக்கான ஆதாரம் என்னன்னு சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்டேன், ஹல் ஹலபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கு சாயம் பூசினார்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முடிக்கு சாயம் பூசினார்களா? காலலா, இல்லை. அனஸ் சொல்றாங்க, இல்லை. இன்னமா கான ஷைஉன் ஃபி சுத்கைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழுத்த முடிகள் இருந்ததெல்லாம் சுதுகுல தான் அப்படின்னு சொல்லி. சுதுகைன்னு சொல்றது இந்த கண்ணுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட முடியுது, காதுக்கு இடைப்பட்டு தான். அதாவது என்னது, இதுக்கு எப்படியோ தெரியா சஹீஹுல் புகாரிலாம் நெற்றிக் கண்ணு என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது மொழிபெயர்த்திக்கிறாங்க. எந்த அடிப்படையில் விளங்கல, அதாவது இந்த பகுதிட்டு இந்த பகுதி வரைக்கும் நெற்றிக் கண்ணு இதை வச்சு மொழிபெயர்த்தாங்களோ தெரியாது. இந்த இதுக்கும் இடைப்பட்ட முடிக்குது இந்த பகுதி, இதுதான் சுதுகை. அதாவது ஆறுதல்னு சொல்லுவாங்க, இந்த முடிக்கு ஆறுதல்னு சொல்லுவாங்க, சுதுகை. இங்கே இந்த பகுதியில் தான் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பழுத்த முடிகள் என்ன செய்தன இருந்தன. அதிலிருந்து என்ன வழங்கன்னு சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே கூடுதலாக இருந்ததை என்ன செய்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஏன்னா இங்கே குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே பழுத்த முடி என்ன செய்து இருந்திருக்குது. அப்போ இங்கே இப்படி ஒரு கொஞ்சம் பழுத்து முடி கொஞ்சம் இப்படி இருப்பதனால அதுக்கு என்னது சாயம் பூச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்யலை, அப்படி செய்யவில்லை. ஒரு படர்ந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், பூச வேண்டும். இப்போ இந்த பகுதியில் மட்டும் பழுத்திருக்குது, இதுக்கான சாயம் பூச அவசியம் இல்லை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியிலிருந்து புரிகிறது. அப்போ அனஸ் சொல்றாங்களா, இன்னமா கான ஷைஉன் மின் சுதுகைஹி, இது ரெண்டுல மட்டும் தான் என்ன செஞ்சது இருந்தது. சுதுகன்றது இதுதான். அடுத்ததாக என்ன சொன்னால், அதாவது 3551வது இலக்கம், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்பூஅன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்பூஅனாக இருந்தார்கள். அப்படின்னா நடுத்தரமானவராக என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பஈத மா பைனல் மன்கிபைன், பஈத மா பைனல் மன்கிபைன், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பகுதி பஈதாக இருந்தது, அதாவது நல்ல அகண்டதாக என்ன செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷோல்டர்ஸ் இருந்தது. லஹு ஷஅருன் யப்லுகு ஷஹ்மத உத்னிஹி ரஅய்துஹு ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா லம் அர ஷைஅன் கத்து அஹ்ஸன மின்ஹு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முடி இருந்தது, அதாவது யப்லுகு ஷஹ்மத உத்னிஹி, அதனுடைய அந்த முடியுடைய அந்த அதாவது அந்த பரப்பு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இங்கே ஷஹ்மத் உத்னிஹி, இதா ஷஹ்மத் உத்னிஹி, இந்த பகுதியை தொடுற அளவுக்கு அந்த முடி என்ன செஞ்சது இருந்தது. அதாவது இப்படி வாரி விட்டோன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்ன செய்யும், இங்கே படக்கூடிய அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியுடைய அந்த அகலம் இருந்தது. சொல்லிட்டு சொல்றாரு, ரஅய்துஹு ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா, சிவந்த ட்ரெஸ்ல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கேன், சிவப்பான ட்ரெஸ்ல நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னா ஹுல்லா என்று சொல்றது எப்போ ரெண்டு இருக்கும், இதாரும் அந்த இந்த அதாவது இந்த ரிதாவும் இசாரும், கீழாடை மேலாடை ரெண்டு ஜாயிண்டாக இருக்கக்கூடிய மாதிரியான ஆடை தான். இது வேறு அது வேறு இருக்கும். இப்போ நம்ம இந்த கைலியம் ஒரு ஷர்ட் அணிகிறோம்னு சொன்னால் அது ரெண்டு பீசஸ், இது மாதிரி அது ஹுல்லா மாதிரி, அது மாதிரி ஒரு ட்ரெஸ், அது ரெண்டு ஹுல்லா இல்லை, நம்ம அது போடுறது ஹுல்லா இல்லை, ஆனால் அது மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கிறது தான் என்னது ஹுல்லான்றது. நான் ரசூலுல்லாஹ் ஒரு முறை சிவந்த இதில் பார்த்திங்க. எனவே சிவப்பு போடுறது ஹராம் இல்லை, சிவப்பு ட்ரெஸ் போடுறது ஹராம் இல்லை, முஅஸ்ஃபர் தான் ஹராம். முஅஸ்ஃபர் அப்படின்னு சொன்னால் மஞ்சள்ல சிவப்பு கலந்தால் என்ன வரும், காவி கலர் வரும். மஞ்சள்ல சிவப்பு கலந்தால் காவி நிறம் வரும், அது மட்டும் தான் ஹராம். இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மக்கால ஆரம்பத்தில் பௌத்த மதம் தான் இருந்துதான், மக்கால ஆரம்பத்தில் பௌத்த மதம் தான் என்ன செய்தது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு வாராரு, அவர் முஅஸ்ஃபரான ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிருந்தார், முஅஸ்ஃபர் காவி நிறம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இதை உடுக்க வேண்டாம். காரணம் என்னன்னு சொன்னால், இது அந்நியர்களுடைய மின் லிபாசில் குஃபார், அந்நியர்களுடைய ஆடை. இப்போ அவங்களோட கேள்வி என்னன்னா, மக்கால இந்த காவி நிறம் உடுக்கிறவங்க யார் இருந்தாங்க, மக்கால காவி நிறம் அந்நியர்களுடைய மதம் என்று சொல்றதுக்கு யார் இருந்தாங்க. எனவே இது பௌத்த மதம் தான் என்னது, அது பௌத்த மதத்தினர் தான் அந்த காவி ட்ரெஸ் என்ன செய்வாங்க உடுப்பார்கள். எனவே பௌத்தம் இந்து, அப்போ எனவே காவி அப்படி என்கின்ற இந்த சப்ஜெக்ட் அவன் பௌத்தத்துடைய அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யும், பௌத்தத்துக்கு இந்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால தான் அப்படின்ட்டு. இன்னும் சொல்கிற காரணம் சொல்லுவாங்க, இப்போ புகாரிமா பிறந்த இடம் பௌத்த நாடு, புகாரிமா பிறந்தனா அந்த டைமில் பௌத்த மதம் தான் அங்கே என்ன செஞ்சது, புகாராலெல்லாம் பௌத்த மதம் தான் இருந்தது. இப்போ ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் ஆரம்பத்தில் இருந்தது, ஏன்னா அது ஒரு 3000 வருடம் பழமையானது. அப்போ அதனால எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் என்னது இஸ்லாத்தோட ஒரு இஸ்லாம் அது அந்த பௌத்த மதம் உள்ள இடங்களாக பார்த்து என்ன செஞ்சுக்குது போயிருக்கிறது அப்படின்றது. அதை வச்சு தான் இலங்கையிலே ஒரு பிரச்சாரம் என்ன செய்வாங்க, இங்கேயும் அப்படி தான் என்ன செய்யும், இது மாறும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், முஅஸ்ஃபர் தான் அது, அதாவது காவி நிறம், மஞ்சள்ல சிவப்பு கலக்கிறது,
அந்த நிறத்தை தான் ரசூலுல்லாஹ் போட வேணாம், மற்றபடி சிவப்பு ட்ரெஸ் செஞ்சுதாங்க போட்டிருந்தார்கள். ஹவாரிஜிகளை வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க போகிற டைமில் 3 குற்றச்சாட்டு வச்சாங்க. அதில் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், அதை 3 குற்றச்சாட்டு வைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு முன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களோட பேச மாட்டேன், காரணம் நீங்கள் சிவப்பு ட்ரெஸ்ஸோட வந்திக்கிறீங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, தனது அடியார்களுக்கு அல்லாஹ் வெளியாக்கி இருக்கக்கூடிய ஜீனத்தை ஹராமாக்குகின்றவன் யார் அப்படின்னு கேட்டார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா அனுமதிச்சுக்கிறார், இதை நீங்கள் எப்படி ஹராமாக்குவீங்க அப்படின்றாங்க. அதாவது சிவப்பு ஹராம் அல்ல, சிவப்பு ட்ரெஸ் என்னது கூடாத ஒரு ட்ரெஸ் அல்ல. சொல்கிறாங்க, நான் சிவப்பு ட்ரெஸ்ஸில் ரசூலுல்லாஹை பார்த்துருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கலந்த வெண்மை உள்ளவர், இப்படி அழகான முடி, சிவப்பு ட்ரெஸ்ஸில் நான் பார்த்த நேரத்தில் லம் அர ஷைஅன் கத்து அஹ்ஸன மின்ஹு, அதை விட ஒரு அழகான ஒன்றை நான் பார்த்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த இதில் பார்த்த நேரத்தில் எனக்கு இது மாதிரி ஒரு அழகோடு நான் என்ன செய்ததில்லை, பார்த்தது கிடையாது அப்படி என்று சொல்லி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்து என்ன சொன்னால் 3552வது இலக்கம், சுஇலல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, அகான வஜ்ஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மித்ல ஸைஃப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதாவது முகம் வந்து சைஃப் வாள் போல இருந்ததா அப்படின்னா மின்றது வாள் போல ரசூலோட முகம் மின்னுமா அப்படின்ட்டு. நம்ம வந்து கவிதை, அந்த ரசனை, அதனுடைய அந்த அடிப்படைகள் அது இயற்கையில் இருந்தாலும் நம்ம எது சொல்லணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அப்படி சில நேரத்தில் தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாமல் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம் தெரியுமா, அதாவது உடும்பு பிடி போல என்று சொல்கிறதுன்னு வைங்களேன். ஒரு ஆள் வந்து கொள்கையில் உறுதியாக இருந்தார் அப்படி என்று சொல்கிறது, அவர் உடும்பு பிடி போல உறுதியாக இருந்தார்னா பொருத்தம் இல்லது. ஏன்னா பிடிவாதத்துக்கு தான் உடும்பு பிடி என்ன சொல்கிறது. அப்போ உடும்பு பிடி போல் அவர் என்ன செய்தார், மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார் அப்படி என்று சொல்கிறது, அது உறுதியை தான் குறிக்கும், ஆனால் அது பிழை. அந்த ரசனையில் வர்ணனையில் அது பிழை. ஏன்னா உடும்பு பிடின்றது பிடிவாதம் பிடிச்சோன்னு சொல்கிறது. அர்த்தம் ஒரு உடும்பு பிடிக்கிறான்னு சொல்கிறது என்னது, இப்படி பிடிவாதமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்றதுக்கு தான் உடும்பு பிடி சொல்கிறது. அதே மாதிரி 2-3 விஷயங்கள் இருக்குது சரியா. இந்த மாதிரியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்றது. இப்போ இவர் கேட்டது மின்றதை தான் கேட்டார், ஆனால் சைஃப் பொருத்தம் இல்லை, வால் என்னது பொருத்தம் இல்லை. அதனால் அவர் திருப்பி பதில் சொல்கிறார், அலா பல் மிஸ்லல் கமர், சந்திரனை போல இருந்துட்டார். வால் போல இல்லை, ரசூலான முகம் மின்னிச்சு, சந்திரனை போல என்ன செய்யுது, மின்னியது. இதுதான் வர்ணனை என்றது. நம்ம அதான் உருவகம், உவமேயம், உவமானம் இவைகள்லாம் சொல்கிறோம். நம்ம அந்த நேரத்தில் எப்படி சொல்கிறோம் என்பது அந்த இடத்துல என்னது மிக முக்கியம், அதனுடைய வார்த்தை. அப்போ அவர் நல்ல நோக்கம் தான் கேட்டார், மித்லு சைஃபான்னு கேட்டார். மித்லு சைஃப் அல்ல மித்லுல் கமர் அப்படின்னா ரெண்டும் அந்த மின்னுதலை தான் குறிக்குது. ஆனால் கமர் என்பது அதான் அழகு, அது அழகுக்கு தான் சொல்கிறது, அது அழகுக்கு தான். இவருடைய முகம் கேவலமாக சந்திரனை போல் மின்னுகிறதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஏன், அதாவது முகம் வந்து வால் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னது மின்றதுன்னு தான், இது ஆளை வீழ்த்துறதும் அதில் என்ன செய்யுது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் சந்திரனுக்கு அப்படி என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். அந்த சஹாபாக்களுடைய அதுக்கு சொல்கிற தவுக், அந்த ரசனை என்ன செய்யுது, அப்படி இருந்த இடத்த நீங்கள் அதில் பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இது வந்து சிலர் வந்து இப்படி வழங்கப்படுத்திக்கிறாங்க என்னென்னா, அதாவது வாழும் மின்னும் வாளுடைய மின்னுதலை விட கூடுதலாக என்ன செஞ்சது இருந்தது, வாளுடைய மின்னுதலை விட கூடுதலாக இருந்தது. ஆனால் அல்லாஹுவால அதை விட இதுதான் பொருத்தம் என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், அடுத்ததாக 3553வது இலக்கம், அதாவது ஹக்கம் அறிவிக்கிறாரு, சமிஅத்து அபா ஜுஹைஃபா அபு ஜுஹைஃபா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கால கரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹாஜிரா இலல் பத்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிரா என்ற லுகர் நேரம் பத்ஹாவுக்கு என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். ஃபதவல்லஅ ثم صلى الظهر ركعتين, உது எடுத்தாங்க, லுஹரை 2 ரக்காத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுதார்கள். வல் அஸ்ர ரக்அத்தைன், அஸ்ரை 2 ரக்காத்துக்களாக தொழுதார்கள். வபைன யதைஹி அனஸா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அனஸா அப்படின்னா ஒரு ஈட்டி என்னது குத்தப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் சொல்றாரு, கான யமுர்ரு மின் வராஇஹல் மர்ஆ வகாமன், அதாவது அதுக்கு பின்னால அந்த சுத்ரா மாதிரி நாட்டி வச்சிருந்தாங்க, அதுக்கு பின்னால் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க போனாங்க, இல்லை பெண்களும் என்ன செய்தார்கள் போனாங்க. ஏன் சுத்ராவுக்கு பின்னால் போனால் அது பிரச்சனை இல்லை, அப்போ போய்கொண்டு இருந்தார்கள். வகாமன் நாசு, அதுக்கு பின்னால் மக்கள் எழுப்பினார்கள். ஃபஜஅலூ யஅஹுதூன யதைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 கைகளையும் இப்படி பிடிச்சாங்க, பிடிச்சி ஃபயம்ஸஹூன பிஹா வுஜூஹ, முகத்தில் அப்படி தேய்த்து கொண்டார்கள். ரசூலான கை அப்படி பிடிச்சி முகத்தில் என்ன செய்தார்கள், தேய்த்து கொண்டார்கள். கால ஃபஅஹத்து பியதிஹி, நான் ரசூலுல்லாஹுடைய கையை நானும் பிடித்தேன். ஃபவதஅதுஹா அலா வஜ்ஹி, நான் அந்த கையையே எடுத்து முகத்தில் வச்சேன். நான் அந்த கையை எடுத்து என்ன செய்தேன், நான் முகத்தில் வைத்தேன். ஃபஇதா ஹிய அப்ரது மினத் தல்ஜ், ஃபஇதா ஹிய அப்ரது மினத் தல்ஜ் வ அத்யபு ராயிஹத்தம் மினல் மிஸ்க்,
அது எப்படி இருந்ததுன்னா அப்ரது மினஸ் சல்ஜ், ஆலங்கட்டியுடைய குளிர் எப்படி இருக்குமோ அதை விட மிக குளிர்ந்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் இருந்தது. வ அத்யப் ராயிஹத மினல் மிஸ்க், கஸ்தூரியை விட வாசம் அடித்தது. ரசூலுல்லாஹுடைய கரம் கஸ்தூரியுடைய வாசத்தை விட வாசம் அடித்தது. இந்த வாசம் இயற்கையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையான வாசம் இது. பாருங்க, எல்லாரும் கையை அப்படி தடாவி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. அப்படின்னு அர்த்தம் என்ன? அது அனுமதிக்கப்பட்ட செயல், மஹப்பத்துக்குரிய ஒரு செயல். ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அபூ ஜுஹைஃபா அதை விட கொஞ்சம் ஆர்வப்பட்டு கையையே எடுத்து செய்தார்கள், தன்னை முகத்தில் வைத்தார்கள். ஃபைதாஹிய அப்ரது மினஸ் ஸல்ஜ் வ அத்யபு மினல் மிஸ்க், கஸ்தூரியை விட வாசமுள்ளதாகவும் அதே போல அத்யப் அதாவது அப்ரத் மினஸ் ஸல்ஜ், ஆலங்கட்டியை விட குளிராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் இருந்தது. மதீனாவில் அந்த சூடான காலப்பகுதியில் இப்படி இருந்தது சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பில் உள்ள ஒரு இயற்கையான தன்மை அதை என்ன செய்கிறது, குறிப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக 3554வது இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற சிஃபத்துக்கு, இது உடல் ரீதியான சிஃபத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணநலங்கள் ரீதியான சிஃபத்துக்களை இப்போ கொண்டு வரார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் அஜ்வதன் நாஸ். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறவர் உபைதுல்லா இப்னு அப்துல்லா. உபைதுல்லா இப்னு அப்துல்லா. அதை ஏன் அதை ஞாபகப்படுத்தின்னு சொன்னால், அப்துல்லா இப்னு அப்துல்லான்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், உபைதுல்லா இப்னு அப்துல்லான்னு ஒரு ஆள் இருக்கிறார். அப்துல்லாவுடைய தஸ்கீர் சிறுமையான அந்த யூசிங் தான் உபைதுல்லா. அப்துல்லா உபைதுல்லா. உபைதுல்லா சிறுமையாக வந்த சஹி, அவர் நம்பகமான அறிவிப்பாளர். அதே போல என்னது, அப்துல்லான்னு வந்தால் அவர் பலகீனமான அறிவிப்பாளர். ஒருவருடைய பிள்ளைகள் தான் உபைதுல்லா இப்னு அப்துல்லா நம்பகமானவர், அப்துல்லா இப்னு அப்துல்லா பலகீனமானவர். அப்போ சிறியவரை உயர்த்திக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கின்றாலே பலமணி ஞாபகம் என்ன செஞ்சிடும், வந்துடும். உபைதுல்லா இப்னு அப்துல்லா நம்பகமானவர், அப்துல்லா இப்னு அப்துல்லா பலகீனமானவர். இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அறிவிக்கிறார், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் அஜ்வதன் நாஸ். அஜ்வதன் நாஸ்னு சொன்னா மிகவும் தர்மவாளியாக தர்மசாலியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வ அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல், எப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமதானில் தன்னை சந்திக்க வருவார்களோ அந்த நேரத்தில் மிகவும் அதில் கூடிடுவாங்க ரசூலா. அந்த தர்மமே ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பு. அதில் ரமதான் என்ன செஞ்சிருவாங்க, மிகவும் அதிகமானவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வகான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான், ரமதானின் ஒவ்வொரு இரவிலும் சந்திப்பார்கள். ரமதானில் ஒவ்வொரு இரவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன, குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து படித்து கொடுப்பார்கள். முதாரசா, யாரோட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட உட்கார்ந்து முதாரசா குர்ஆனை என்ன செய்வாங்க, படிப்பார்கள். தாரச யுதாரிசுல் குர்ஆன் தர்ஸ். ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, அந்த கால பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட மிகவும் தர்மவாளியாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹு தாலா மனிதனை எல்லா காலங்களையும் ஆர்வமாக வைக்க மாட்டான். ஒரு டைமில் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கும், ஒரு டைமில் ஆர்வம் இருக்காது. அதில் மனிதன் ஆர்வப்படக்கூடிய இடம் தான் தனக்கு இந்த உலகத்தில் ஒரு கயிறு நடக்கிற நேரத்தில், தனக்கு ஒரு நலவு நடக்கிற நேரத்தில், ஒரு சோகம் போகிற நேரத்தில் அல்லாஹ் தாலா எனக்கு இந்த உதவியை செஞ்சிட்டான்னு ஒரு சந்தோஷம் அவனுக்கு என்ன செய்யும் வரும். அந்த டைமில் தனக்கு நிறைய தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வரும். அதை பயன்படுத்தணும். நம்ம எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறோம் இல்லையேன்னு பயன்படுத்தாமல் இருக்கிறது இல்லை. எந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு டைம் வரும், வந்த உடனே பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தி நமக்கு இந்த ஆர்வம் மற்ற டைமில் இல்லாமல் இருக்கிற, நம்மளுக்கே இந்த டைமில் மட்டும் ஆர்வம், நம்ம சுயநலவாதியாக இப்படி சைத்தான் சொல்லி அந்த தர்மத்தை இல்லாமல் ஆக்கிடுவான். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மாதிரி ஆர்வம் வந்ததா ஏழைகளுக்கு கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, குடும்பத்துக்கு கொடுக்குறது, அந்த தர்மத்தை பயன்படுத்தினோம்னு சொன்னால் நம்ம சந்தோஷமான அந்த நேரத்தில், அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்ச நேரத்தில் நம்ம தர்மம் செய்கிறோம் பாருங்க, அது அல்லாஹ்வின் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை. எப்படி வைக்கிற நம்பிக்கை, அல்லாஹ் தாலா இப்படி தந்தான்னு சொன்னால் மறுபடியும் தருவான். நம்ம கொடுக்கலன்னு வைங்களே, இது எங்களுக்கு எங்கட முயற்சியில் கிடைச்ச மாதிரி, அதனால பயப்படுறோம் கொடுக்காம இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முயற்சியில் அல்லாஹ் தாலாவுடைய அருளை நம்மளுக்கு அது கிடைத்தது அப்படின்றது நம்ம நிறைய கொடுப்போம். காரணம் திருப்பியும் அல்லாஹ் தாலா தருவான் என்கின்ற நம்பிக்கையில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தர்மவாளி. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிற நேரத்தில் கூடிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்களுக்கு கூடிடும். காரணம் மிகப்பெரிய ஹைருக்கு நெருக்கமாக என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 3555வது இலக்கம். இப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவ்வாத், அஜ்வத், அதாவது மிகவும் தர்மவாளி அப்படின்றது அதில் இருந்து விளங்குது. அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது உர்வா அறிவிக்கிறாரு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வழியாக. உர்வா யாரு, உர்வத் இப்னு ஜுபைர், அதாவது ரசூல் ஆயிஷா ரதியல்லாஹுடைய சகோதரி அஸ்மா ரதியல்லாஹுடைய மகன். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தഖല அலைஹா மஸ்ரூரன் தப்ருக் வ அசாரீர் வஜ்ஹிஹி. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வராங்க. வார நேரத்தில் தப்ருக் அசாரீரு வஜ்ஹிஹி,
முகத்தில் கோடுகள் இருக்குன்னு தானே மனிதன் அடையாளங்கள், இதெல்லாம் வந்து சும்மா அப்படி மின்னுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படி சிரிச்சுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாங்க. தஹல அலைஹா மஸ்ரூரன், சந்தோஷமானவராக ரசூலாங்க நுழைந்தார்கள். தப்ருக் அசாரீரு வஜ்ஹி, பர்க் மின்னல், தப்ருக் அப்படின்னா மின்னி கொண்டிருந்தன, அசாரீர் முகத்தில் உள்ள அசாரீர்கள், அதாவது சின்ன சின்ன கோடு முகத்தில் இருக்கும் சும்மா அடையாளங்கள் மாதிரி, அந்த அடையாளங்கள் எல்லாம் மின்னி கொண்டிருந்தன. ஃபகால, என்னத்துக்கு ரசூலா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? ஃபகால அலம் தஸ்மாயி, அலம் தஸ்மாயி, நீங்கள் கேட்கலையா? மா காலல் முத்லஜி, மா காலல் முத்லிஜி, இந்த முத்லிஜி சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. முத்லிஜி சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா? யாரை பார்த்து சொன்னாங்க? லிசைதின் வ உசாமா, லிசைதின் வ உசாமா வரஆ அக்தாமஹுமா இன்ன பஅத ஹாதிஹில் அக்தாமி மின் பஅதின். அதாவது இதுக்கு சொல்லுவாங்க என்ன சொன்னால் கியாஃபான்னு சொல்லுவாங்க. கியாஃபா அரபில் கா யா அலிஃப் ஃபா தா, கியாஃபா பெரிய காஃப். கியாஃபா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒருவருடைய பரம்பரை ரீதியான அறிவு, பரம்பரை அழகுகளை ஒருவர் அறிஞ்சு வைக்கிறது. பார்த்துட்டு சொல்லுவார் இவர் வந்து இவരുടെ பிள்ளை தான் அப்படின்றவார். இப்படி பார்ப்பாங்க, அங்கே செல் ஆராய்ச்சியெல்லாம் நடக்காது சரியா, டிஎன்ஏ அதெல்லாம் நடக்காது. இப்படி பார்த்தோன்னே இவர் இவരുടെ பிள்ளை தான் நினச்சிடுவார். அவர் சொல்லிடுவார் இவരുടെ பிள்ளை தான், இந்த குழந்தை வந்து இன்னாளுடைய குழந்தை தான், இந்த தாய் இதுக்கு இந்த தாய்க்கு இந்த குழந்தை சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த அடையாள அறிவுக்கு சொல்கிறது கியாஃபா. அப்போ பொதுவாக அடையாள அறிவு சம்பந்தமாக வரக்கூடியெல்லாம் குர்ஆனுக்கு மறுபடியும் எடுத்துருவாங்க. அப்போ கியாஃபாவும் அல்லாஹு ஆலம் எப்படி போகும்போது சரியாண்டு, ஏன்னா ரசூலாங்க இந்த கியாஃபா அங்கீகரித்தாங்க. இந்த கியாஃபாவை என்ன செஞ்சாங்கன்னா அங்கீகரித்தார்கள். ஜாஹிலிய மக்கள் செய்து வந்த இந்த வளமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்தது மட்டுமல்ல சில இடங்களில் இந்த அதாவது காஃபாக்களை கூப்பிட்டு அந்த வேலைகளுக்கு ரசூலா பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கிறாங்க இருக்கிறாங்க, தேடி போகிறதுக்கு அனுப்பிக்கிறாங்க. சில நேரத்தில் உதாரணமாக இந்த இப்போ ஒரு படம் போகுது, இன்னும் அவங்க போனாங்கன்னு சொன்னால் இவங்க இந்த ரூட்டால் தான் போயிருப்பாங்க இடத்துக்கு கியாஃபா யூஸ் பண்ணுவாங்க, அப்படி நபர்களை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ முத்லிஜி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு பிரபல்யமாக இருந்தார்கள். முத்லிஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு பிரபல்யமாக இருந்தார்கள். இவர்கள் கினானா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், பெரும் கோத்திரமான கினானாவுடைய கோத்திரத்துடைய கிளையார்கள் தான் இந்த முத்லிஜ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முத்லிஜி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அங்கே வாரார். அவருடைய பேர் எனக்கு சரியா ஞாபகம் வருதில்லை. அவர் வந்த நேரத்தில் என்ன சொன்னால், அதாவது ரசூல் வீட்டுக்குள்ளே வந்த நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தூங்கி கண்டிக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தூங்கி கண்டிக்கிறாங்க. இப்போ தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் முகத்தை மூடிக்கிறான். கால் ரெண்டு மட்டும் என்ன செய்யுது, வெளியே விளங்குது. கால் இரண்டு மட்டும் வெளியே விளங்குகிறது. அப்போ அந்த நேரத்தில் அப்படி தூங்கி கொண்டிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வந்து பார்க்குறாங்க. இந்த கால் இரண்டையும் பார்த்துட்டு சொன்னா, அதாவது முத்லிஜி பார்த்துட்டு சொல்றாரு, இன்ன பஅத ஹாதிஹில் அக்தாம் லமின் பஅதின், இந்த 4 கால் இப்படி இருக்குது, இதில் சில காலில் இருந்து உருவாகிக்கின்றார். இதில் சில கால்கள் சில காலில் இருந்து உருவாக்கி போத்திட்டு தூங்குற யாருன்னு தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்தவர் சொன்னார் இதில் சில கால்கள்லேருந்து என்ன செஞ்சுக்குது உருவாகி இருக்குது, அதாவது தந்தை மகன்ட்டார். இதை சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தது, மிகவுமே சந்தோஷமாக இருந்தது. காரணம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அதனால் உசாமாவோட உறவை பற்றி தவறாக என்ன செஞ்சிருந்தாங்க சிலர் பேசியிருந்தார்கள். ஏன்னா அவங்க அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவங்க, அப்போ அந்த சமுதாயத்தில் வந்து கொஞ்சம் கவனிப்பாரட்டவராக இருந்திருப்பாங்க. அதன் மூலம் தவறுகள் ஏதாவது நடந்து என்ன செஞ்சிருக்கும், உசாமா ரலியல்லாஹுடைய பிறப்பு சம்பந்தமான ஒரு இது இருந்தது. இவர் இப்படி சொன்ன உடனேயே, அதாவது உசாமா வந்து ஸைத் ரலியல்லாஹு மகன் சொன்ன உடனே தப்ருக் அசாரீரு வஜ்ஹி, ரசூலுல்லாஹோட முகம் மின்ன ஆரம்பிச்சுட்டு உசாமாவையும் ஸைதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விரும்பினாங்க. அந்த ஹூனா வ மௌலானாடா, நீங்கள் எனது சகோதரர், எங்களை பொறுப்பாளர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு எங்களோட உறவுக்காரர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹோட முகம் இதன் காரணமாக மின்னுது. யார் சொன்னது, ஒரு காஃபா, அதாவது காஃபாவோடு சம்பந்தப்பட்டவர். அப்போ கியாஃபத்து தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இன்ன பஅத ஹாதிஹில் அக்தாம் லமின் பஅதின் சொன்னதை ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுறாங்கண்டா, இந்த சந்தோஷம் என்ன, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்ட பல இடங்கள் இருக்கு. இதை நாங்கள் தனி தலைப்பாக பேசினோம். எப்படி என்று சொன்னால், அதாவது ரசூல் நபிகளார் அங்கீகரித்த மரபுகள், நபிகளார் அங்கீகரித்த மரபுகள் அப்படி என்று சொல்லி நாங்கள் அதாவது பேசிக்கிறோம். மரபுகள் என்று சொன்னால் அந்த மரபை அது வந்து ஜாஹிலியா காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் அங்கீகரித்து ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன செஞ்சாங்க, ஆர்வம் ஊட்டினாங்க. அப்படியே தனி தலைப்பாக என்ன செய்திருக்கிறோம், நம்ம பேசியிருக்கிறோம். அதில் உண்டு இது கியாஃபா. அதில் இந்த கியாஃபா சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா செய்தியும் நான் சொல்கிறேன். அதில் கியாஃபாவில் என்னென்ன செய்தி வருது, எங்கெங்கே ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணாங்க, யார் யார் நபித்தோழர்கள் இதில் பிரபல்யமாக இருந்தாங்க என்ற செய்தியெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் இந்த சந்தோஷத்தால் மின்னியது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் 3556வது இலக்கம்,
அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு காப் அறிவிக்கிறாரு. எப்படி? அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு காப் அறிவிக்கிறாரு. அன்ன அப்துல்லாஹ் இப்னு காப் கால சமிஅத்து காப் இப்னு மாலிக். எப்படி? காப் இப்னு மாலிக் எல்லாருக்கும் தெரியும். காப் இப்னு மாலிக் எதோடு சம்பந்தப்பட்டோர்? தபுக் யுத்தத்துடைய அந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபித்தோழர். அவர் போகலை. அவருடைய மகன் அப்துல்லா, அவருக்கு மகன் அப்துர் ரஹ்மான். எப்படி? அவருடைய மகன் அப்துல்லா, அவருக்கு மகன் அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு காப் இப்னு மாலிக். அப்போ அப்துர் ரஹ்மான் சொல்றாரு அப்துல்லா இப்னு காப் சொன்னதாக. அப்துர் ரஹ்மான் சொல்றாரு அப்துல்லா இப்னு காப்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா சொல்றாரு அப்துல்லா இப்னு காப் சொன்னதாக. யார் வழியாக? காப் வழியாக. பேரன், தந்தை, அதே போல பாட்டனார். அப்படி என்ன செய்றான்? அறிவிக்கிறான். எப்படி என்று சொன்னால் சமிஅத்து காப் இப்னு மாலிக் யுஹத்திது ஹீன தகல்லஃப அன் தபூக். தபூக்கை விட்டு அவர் போகலையே, அந்த சம்பவத்தில் வச்சு அவர் சொன்னது எனக்கு தெரியும். என்னென்னா கால ஃபலம்மா சல்லம்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனை முடிஞ்சு எனக்கு விடுதலை கிடைச்சி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்ன நேரத்தில் ரசூலாங்க எப்படி இருந்தாங்கடா? வஹுவ யப்ருகு வஜ்ஹுஹு மினஸ் சுரூர். சந்தோஷத்தால் அவருடைய முகம் மின்னிக் கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் காப் இப்னு மாலிக் கிடைச்ச அந்த சந்தோஷத்தில் ரசூலாவோட முகம் என்ன செஞ்சது? மின்னிக் கொண்டு இருந்தது. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிபத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதா சுர்ரஸ்தனார வஜ்ஹுஹு. இதா சுர்ரஸ்தனார வஜ்ஹு. இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹு. இஸ்தனார என்றா நூர், ஒளி. இஸ்தனார அப்படின்னா ஒளி வீசும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் ஒளி வீசும். அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் முகம் வளர்ந்துடும். முகத்திலேயே விளங்கிற சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எந்த அளவுக்குண்டா ஹத்தா கஅன்னஹு கித்அத்து கமரின். ஒரு சந்திரன் ஒரு பகுதி போல இருக்கும் முகம். வந்து மலர்ச்சியில் சந்தோஷத்தில் சந்திரனுடைய ஒரு பகுதி போல இருக்கும். வகுன்னா நாரிஃபு தாலிக மின்ஹு. இது எங்களுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட தெரியும். வளமே அப்படிதான். சந்தோஷம் வந்தால் எப்படி தான் ரசூலோட முகம் இருக்கும் என்று தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருக்கு தனது மனதில் ஏற்படக்கூடிய குணமாற்றங்களை முகத்தில் மறைக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கவில்லையோ அல்லாஹ் அவருக்கு அருள் செஞ்சுக்கிறான். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் அந்த திறமை நிறைய கொடுத்துருப்பான். உள்ளத்தில் வந்து கவலை வரும், முகத்தில் விளங்காது. உள்ளத்தில் பொறாமை வரும், முகத்தில் விளங்காது. உள்ளத்தில் வஞ்சகம் வரும், முகத்தில் விளங்காது. உள்ளத்தில் கோபம் வரும், முகத்தில் விளங்காது. இதனால் எந்த குறையும் இல்லை. ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நயவஞ்சகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. ஆனால் யாருடைய முகம் கோபம் வந்தாலும் படார்னு காட்டிடுமோ, யாருடைய முகம் சந்தோஷம் வந்தாலும் அவசரமாக காட்டிடுமோ, எது இருந்தாலும் அதை வெறுப்பு வந்தாலும் முகத்தில் காட்டிடுமோ, அது எல்லா இடத்துலையும் பொருத்தமில்லாத குணம் தான். ஆனால் அவர்கள் அப்அத் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தை விட கொஞ்சம் தூரம். ஏன் தூரம் தெரியுமா? அவங்களுடைய முகம் நயவஞ்சகத்தை தூரம். காரணம் அவங்களோட உள்ளத்தில் மறைக்கிறது அவங்களுக்கு கஷ்டம், மறைக்கிறது கஷ்டம். ஆனால் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது நீங்கள் வந்து அவர்களோடு, அதாவது இதா ரஅய்தஹும் துஜிபுக அஜ்சாமுஹும் வ யகூலு தஸ்மஅ லிகௌலிஹிம் கஅன்னஹும் குஷுபும் முஸன்னதா யஹ்ஸபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம். இதான் நயவஞ்சகத்துடைய பண்பு. அதாவது இதா ரஅய்தஹும், நீங்கள் அவங்கள கண்டீங்கன்னா துஜிபுக அஜ்சாமுஹும், அவங்களோட உடம்புடைய நிலைமை உங்களுக்கு எப்பயும் கவர்ச்சியாக தான் இருக்கும். எதுவும் விளங்க, கோவம் வந்தாலும் மகிழ்ச்சியில் தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே இருக்கும், முகத்தில் எதுவும் விளங்காது. அப்படி முழு அவர்கள்ட்ட எப்பயும் அந்த இதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. துஜிபுக அஜ்சாமுஹும். அதாவது எங்களுக்கு என்ன விருப்பம்? எப்பயும் மனிதனுக்கு என்ன விருப்பம்? முன்னால் உள்ளவன் எப்போ என்ன எனக்குரிய குணத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாதுன்னு விருப்பம். நான் ஏசினாலும் அவன் அப்படி என்ன செய்யணும், எனக்கு ஏற்ற மாதிரி மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அப்படி இருக்கணும். அதான் நம்மளுக்கு விருப்பம். இது யாருக்கு நல்லா இயலும்? நயவஞ்சகத்தனை எவ்வளோ இருக்குதோ அவங்களுக்கு அது அசில். அது நயவஞ்சகம் அல்ல, அந்த குணம் அசில்ல நயவஞ்சகம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. சில இடங்கள் அது ப்ளஸ், சில இடங்களில் அது ப்ளஸ், சில இடங்களில் அது மைனஸ். ஆனால் இந்த ரெண்டு குணங்களை ஒப்பிட்டா நயவஞ்சகத்துக்கு தூரமானது முகத்தில் அவசரமாக வெளியாகிறது, முகத்தில் அவசரமாக வெளியாகுவது. அதாவது அவர் அடக்கிறாருன்னு ட்ரை பண்ணுறது விளங்கணும். ஆனால் முகத்தில் குணம் என்ன செய்யணும்? கோபம் வந்துட்டு அவர் சந்தோஷமாகிக்கிறாரு, அவருக்கு வெறுப்பு இருக்குது, அவருக்கு இந்த டைமில் ஏதோ ஒரு குரோதம் இருக்குது, இது முகத்தில் என்ன செய்யணும்? அது விளங்கிடணும். ஆனால் அல்லாஹ் நயவஞ்சகர்களை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கண்டிங்கன்னா அவனோட முகம் மாறாது. துஜிபுக அஜ்சாமுஹும் வ யகூலு, அவங்க பேசினாங்கண்டா தஸ்மஅ லிகௌலிஹிம், உங்களோட காது அங்கே போயிடும். அவங்க பேசினாங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. வ யகூலு தஸ்மஅ லிகௌலிஹிம் கஅன்னஹும் குஷுபும் முஸன்னதா, சாத்தப்பட்ட பலகைகள் போன்று இருப்பார்கள். அதாவது எந்த மாற்றமும் இருக்காது. கஅன்னஹும் குஷுபுன் முஸன்னதா, அதாவது யஹ்ஸபூன குல், எங்களுக்கும் அதாவது இந்த மாதிரி இருந்து எந்த இதுவும் இல்லாமல் அது வந்து பெரிய பாதிப்பு. யஹ்ஸபூன் அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி இருந்ததுக்கு யஹ்ஸபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம், எந்த சப்தத்தையும் எங்களுக்கு எதிரான சப்தம் தான் நினைப்பாங்க. எந்த சப்தம் கேட்டாலும்
அவர்களுக்கு எதிரான சத்தம் மாதிரி தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. நம்மளுக்கு சுற்றி பழகுற எல்லாருமே நம்மளுக்கு கெட்ட மாதிரி விளங்கினா எப்படி இருக்கும்? நம்மளோட குணம் தான் என்னது, சரியில்லை, மோசமேன்ற அர்த்தம். காரணம் நம்ம வந்து கெடுதலில் இருக்கிறோம். யஹ்சபூன குல்ல சைஹத்தின் அலையும். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கல. சந்தோஷம் வந்தால் முகத்தில் விளங்கிடும், கோபம் கவலை வந்தாலும் முகத்தில் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிடும், விளங்கிவிடும். அதான் அது வகுன்னா நஅரிஃபு ذلك மின்ஹு. எங்களுக்கு அது தெரியும், ரசூலுல்லாஹோட முகத்திலேயே எங்களுக்கு தெரியும் சந்தோஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாடு விளங்கி சிவந்துரு கோபம் வந்தா ரசூலுல்லாஹ். அப்போ கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் யாரு, ரசூலுல்லாஹ். ஆனால் அவங்களோட முகத்தில் என்ன செஞ்சிடும், விளங்கிவிடும். ஆனால் இரண்டு குணங்களும் நயவஞ்சகமான குணம் அல்ல. ஒருத்தருக்கு வந்து எது நடந்தாலும் அவர் மறைச்சி அப்படி இதுக்கிறாருங்களே, இதில் அவருக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு. எது, சோகங்கள், கஷ்டங்கள், சுமைகள், இந்த மாதிரி இடங்கள் என்ன செய்யலாம், அவருடைய முகத்தில் காட்டிக்கலாமே. அந்த லைஃப் என்ன செய்யும், போய்கொண்டு முகத்திலே என்ன செய்யாது, அது விளங்காது, அந்த இயல்பு அவர்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது வந்து என்னது, நல்ல விஷயங்களுக்கு சில நேரத்தில் உதவினாலும் கூட எவருக்கு முகத்தில் காட்டுதோ அவருக்கு என்ன செய்யும், அபாத் நயவஞ்சகத்தை விட்டு தூரமாக இருக்கிறது மிக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் எல்லாம் இது ரெண்டையும் என்ன சொல்லலை, ரெண்டும் மோசமான குணம் அல்லாஹ் ரசூல் என்ன செய்யலை, சொல்லலை. ரெண்டும் மோசமான பண்பு அல்லாஹ் தஆலா சொல்லலை. ரிசல்ட்டை வச்சு இவருக்கு ஒரு போராட்டம் இருக்கு, இவருக்கு ஒரு போராட்டம் இருக்கு. பொதுவாகவே குண இயல்புகளை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் ஒன்றில் தான் மைனஸையும் ப்ளஸையும் வச்சிருப்பான். ஒன்றில் தான் யாருக்கு நல்ல இரக்கம் குணம் இருக்குதோ அவர் என்ன செய்வார்னா தக்கன்னு தர்மம் செய்வார், மற்றவங்களுக்கு கொடுப்பார், நல்ல பழக்கம் இருக்கும், பணிவு எல்லாம் இருக்கும். அவருக்கு எது கஷ்டமாயிருக்கும் தெரியுமா, தவறான கொள்கைக்கு எதிராக உறுதியாக இருக்கீங்கன்னா எடுத்துக்கொள்ள மாட்டார். தவறான கொள்கைக்கு எதிராக உறுதியாக இருந்தால் அங்கே நெகிழ்ந்து கண்டிருப்பார். ஏன், அவரோட இயல்புல இது நெகிழ்றதா இயல்பு. அவர் தவறான கொள்கைகிட்ட போனாலும் அங்கே எப்படிரா சொல்றது, இந்த இடத்துல இவர் என்ன நினைப்பாருன்றதா அவரோட மனசில் இருக்கும். அவருக்கு எது சோதனை, அதான் சோதனை. அந்த இடத்துல நீ உறுதியாக அதான் உனக்கு சோதனை. உனக்கு அல்லாஹ் உண்ட இயல்பா தந்துட்டான் ஒரு நியாமத்தை, அதில் இன்னொரு தொங்கல் தான் இந்த ரிசல்ட் உனக்கு ஏற்படுத்தும், அது உனக்கு சோதனை. சிலருக்கு அல்லாஹ் தஆலா இயற்கையில கோபமான பண்பை கொடுத்திருப்பான். இவர்களுக்கு ஜிஹாது களம், கோபம், அதாவது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், மார்க்கத்தை தடை செய்யப்பட்ட விஷயங்கள், கொள்கைக்கு எதிரான விஷயங்களை உறுதியாக நிற்கிறது மிச்சம் லேசு, மிகவும் ஏன்னா இயல்புல இருக்கிறது, மிகவும் லேசு. இவருக்கு எது போராட்டம் தெரியுமா, கருணையாக இருக்கிறது, பணிவாக இருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, அது அவருக்கு போராட்டம். ஒரு குணத்தோட இன்னொரு தொங்கல், அதான் உனக்கு சோதனை, அதுதான் உனக்கு சோதனை. எனவே அல்லாஹ் தஆலா வந்து ஒரு பிளஸ் ஒரு மைனஸை கொடுத்துருந்தாண்டா அது இன்னொரு சைடு பிளஸ் தான். அல்லாஹ் தஆலா சம்மனா நீதியாக தான் நடப்பான். போராட்டம் கொடுத்திக்கிறான் ஒருத்தருக்கு. யார் ஊதாரியாக இருக்கிறாரோ அவருக்கு தர்மம் செய்கிறது லேசு. யார் ஊதாரியாக இருக்கிறாரோ அவர் ஏற்கனவே ஊதாரி தானே, அது தர்மத்தில் போட்டுமே அந்த என்ன செஞ்சிருவா, தர்மம் செஞ்சிருவான். யார் வந்து கஞ்சனாக இருக்கிறானோ அவனுக்கு தர்மம் செய்கிறது கஷ்டம். கஞ்சத்தன்மை சில பொழுதுகளில் நல்லது, சில பொழுதுகளில் என்ன செய்யும், கெட்டதாக அமையும். கஞ்சத்தன்மை சில பொழுதுகளில் நல்லது, சில பொழுதுகளில் கெட்டதாக அமையும். கஞ்சத்தன்மையால் என்ன நடக்கும் தெரியுமா, பாவங்களுக்கு கூட செலவழிக்க மாட்டான். எதுக்கு செலவழிக்க மாட்டா, பாவத்துக்கு. எனக்கு என்னத்துக்கு தேவையில்லாவே இல்லை. அது கல்யாணத்துல பாருங்க, ஸ்ட்ரிக்டாக கல்யாணம் எடுப்பான். பார்த்தா சுண்ணா காரணமாக்காது, கஞ்சத்தனை காரணமாக எழுந்திரிக்கும். விளங்கிட்டா? அப்போ கஞ்சத்தனை சில இடங்களில் பாவத்தை தவிர்த்து கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஜக்காத்துலையும் சதக்காலையும் போய் அடிக்கும், ஜக்காத்துலையும் சதக்காலையும் போய் அடிக்கும். அவனுக்கு போராட்டம் எது, அங்கே போராடுறது. எனக்கு இந்த இடத்துல நம்ம போராடணும், அங்கே போராடுறது தான் அவனுக்குள்ள போராட்டம். அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, அதான் சிறந்த தர்மம் என்று சொல்லி. ஆனால் ஒருத்தர் ஊதாரி ஆகிக்கிறான், அவனுக்கு எது போராட்டம் தெரியுமா, வீண் விரயத்தை செலவழிக்க கூடாது, மார்க்கத்துக்கு முரணா செலவழிக்க கூடாதுலாம் அவனுக்கு அங்கே போராட்டமாம. ஏன், இங்கே அவனுக்கு ஊதாரி செஞ்ச பழக்கம் போனால் என்ன அல்லாஹ்வுக்காண்டி தானே அப்படின்னு நாங்கள் சொல்லுவான். ஆனால் நோக்கம் அதான் இருக்காது, அவனோட இயல்பு தன்மையாக இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய எல்லா குணங்களும் நல்லது தான். அதில் ஒரு பக்கம் மைனஸை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு பக்கம் ப்ளஸை புரிஞ்சுக்கொள்ளணும். மைனஸ் போராட்டம், ப்ளஸ் நன்மை செய்வதற்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் முகத்துக்கு முன்னால் அப்படி டக்குன்னு வெளியாகிறது கோபம், சந்தோஷங்கள், இது நல்லது, நயவஞ்சகத்தை விட்டு தூரமாக்கும். மற்றது வந்து நல்லது தான், சோகங்களை அடக்கிக் கொள்வேன். ஆனால் போராட்டம் என்ன செய்யும், அதில் இருக்கும். இதுதான் அந்த சொல்ல வந்த குணநலகம் சம்பந்தமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இறுதியான செய்தி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணநலம் சம்பந்தமாக நிறைய செய்திகள் தொடர்ந்து என்ன செய்து வருது. அதில் இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 3557வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சொன்னார்கள், புஇஸ்து நான் அனுப்பப்பட்டேன், மின் கைரி குரூனி பனி ஆதம், மின் கைரி குரூனி பனி ஆதம் கர்னன் ஃபகர்னன் ஹத்தா குந்து மினல் கர்னில் லதி குந்து ஃபீஹி. அதாவது நான் அனுப்பப்பட்டேன் மின் கைரி குரூனி பனி ஆதம், ஆதமுடைய சமுதாயத்திலேயே சிறந்த நூற்றாண்டுகளில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்றாங்க. சமூகத்திலே சிறந்த சமூகங்களில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கர்னன் ஃபகர்னன் என்றாங்க. ஒவ்வொரு சமுதாயத்திலும் நான் சிறந்த இடத்துல இருந்திருக்கிறேன் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்ததில் அவனோட பரம்பரை வரைக்கும் அப்படியே போனோம்னா எல்லாமே அந்த 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 சமுதாயத்தில் சிறந்தவர்களாக தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலம் தொடக்கம் நான் இன்று வரைக்கும்
கர்ணன் ஃபகர்ணன் ஹைரு குரூனி பனி ஆதம். ஆதமுடைய மக்களுடைய கர்ணுகளிலே, சமுதாயங்களிலே, நூற்றாண்டுகளிலே சிறந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன், இருந்திருப்பேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளையால வந்தாங்களோ அந்த பிள்ளைகளை இவர் சிறந்தவராக என்ன செஞ்சிருப்பார், சிறந்த பிள்ளையாக இருந்திருப்பார். அதே போல அப்படி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு ஹாஷிம் வரைக்கும் சிறந்தவர்களாக என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அனுப்பினான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஹத்தா குன்து மினல் கர்னில் லதி குன்து ஃபீ. இப்பொழுது நான் இருக்கிறேன் அப்படித்தான், நான் இருக்கக்கூடிய சமுதாயமும் அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த சமுதாயத்தில் தான் என்ன செய்திருக்கிறான், என்னை அனுப்பி இருக்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு